Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு சேனல் என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்க அப்படினா நம்ம TP லிங்கோட அவுட்டோர் ஆண்டனால ஏகப்பட்ட டவுட்ஸ் ஃபுல்லா இன்னைக்கு நம்ம கிளியர் பண்றோம். So CPU point to point இது ஒரு நம்ம ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இன்டர்நெட்டையும் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய CCTVயையும் எந்த விதமான இன்டர்நெட்டும் இல்லாம நம்ம லோக்கல் ஏரியால கான்ஃபிகர் பண்ணி யூஸ் பண்றது தான் இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் டிவைஸ். இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் டிவைஸ் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்கறது நான் ஒரே ஒரு டிவைஸ் மட்டும் வச்சு அதுல இருந்து வைஃபை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. கண்டிப்பா யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு ரெண்டு டிவைஸ் ஒன்று கண்டிப்பா ஒரு இடத்துல இருக்கக்கூடிய CCTV இன்டர்நெட் இதுல இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவையும் அப்படியே உங்களுக்கு அங்கே லேனா மாற்றி கொடுக்குறது அந்த பாயிண்ட் டு பாயிண்ட் டிவைஸ். ரெண்டாவது இப்போ நீங்கள் ஒரு டிவைஸ் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஒரு டிவைஸே APM மோடாவும் கிளைண்ட் மோடாவும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு டிவைஸ் வாங்கணும். ஸோ நம்ம சைட்டில் இருக்கிறதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிவைஸ் தான் காமிக்கும். ஸோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறப்போ 2, 3, 4 ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்கு 3, 4ன்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா சில பேர் ஒன்றா AP மோடாக வச்சுக்கிட்டு 4 கிளைண்ட் மோட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பர்பஸ்க்கு. ஸோ இப்போ இதை கான்ஃபிகரேஷன் பண்ணுறது எப்படி, அதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன, அதை ஃபுல்லாக இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ CPEயில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ கஸ்டமருக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய மாடல்ஸ் எல்லாமே 610 மட்டும்தான். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா 210ன்றது 2.4 GHz. ஸோ மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2.4 GHzல இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கு நமக்கு ஸ்பீடு பத்தாது. ரெண்டாவது 510 பார்த்தீங்க அப்படின்னா 5 GHz. ஆனால் லேண்ட் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகாபைட் லேண்ட் போர்ட் கிடையாது. ஏன்னா லேண்ட்லேயே மேக்ஸிமம் 100 Mbps தான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அப்போ மேலே இருக்கக்கூடிய நம்ம டேட்டா ட்ரான்ஸ்மிஷன் என்னதான் 5 GHz போட்டாலுமே உங்களுக்கு 100 Mbps மேலே பூஸ்டப் கிடைக்காது. ஸோ அதனால தான் நம்ம CPE 610 ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான கான்செப்ட் எதுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ லேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1000 Mbps டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ மேலே இருக்கக்கூடிய அந்த சிக்னல் ஸ்ட்ரென்த் 433 Mbps 5 GHz ஸ்பீடில் டேட்டா ட்ரான்ஸ்மிஷன் ஆகும். ஸோ இப்போ இதை கான்ஃபிகரேஷன் மோடு. ஸோ நீங்கள் CPE 610 வாங்கி ஒரு சிஸ்டத்தில் போட்டு கான்ஃபிகரேஷன் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு நம்ம லேப்டாப்பில் கான்ஃபிக் பண்ணி அதுக்கு IP அட்ரஸ்லாம் செட்டப் பண்ணிக்கணும். ஸோ இந்த IP அட்ரஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக நீங்கள் என்ன ரூட்ரு வச்சுருக்கீங்க, ஸோ நீங்கள் என்ன DVR யூஸ் பண்ணுறீங்க, ஸோ அதில் டிஃபால்ட் கேட்வேன்னு ஒன்று இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூட்ரு வந்து 192.168.0.254 தான் இந்த ரூட்ரு எல்லாமே டிஃபால்ட் ஐபியில் இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து 1 சீரீஸில் ரூட்டரோட கான்ஃபிக் பண்ண போகிறீங்க அப்படின்னா உள்ளே போய் IP அட்ரஸாக 1 சீரீஸ்னு மாற்றணும். இல்லை நீங்கள் ஜியோ ரூட்டர் 29 சீரீஸில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய இந்த ரூட்டரை வந்து 0 தூக்கிட்டு 29ல் மாற்றி சேவ் பண்ணணும். ஸோ இதை பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த ரூட்டரோட கான்ஃபிக் பண்ண முடியும். ஸோ டிஃபால்ட்டாக இப்போ நான் ஒன்று கான்ஃபிக் பண்ணுறேன். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம AP மோடு கான்ஃபிக் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. டிஃபால்ட்டாக ஆன் பண்ணோன்னே டேரெக்டாக லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா 192.168.0.254 இதான் டிஃபால்ட்டாக எல்லா டிவைஸ்லையுமே இருக்கக்கூடிய டிஃபால்ட் IP தான். ஃபஸ்ட் டைம் கான்ஃபிக் பண்ணுறப்போ உங்களுக்கு பாஸ்வேர்ட்லாம் கேட்கும். பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து நம்ம உள்ளே போனோடனே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு குயிக் செட்டப். ஸோ இந்த குயிக் செட்டப்பில் ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே AP மோட தான் உங்களுக்கு ரெடி பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் IP அட்ரஸை சேஞ்ச் பண்ண போகிறீங்க. இந்த இடத்துல IP அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது இந்த ஒய்ஃபைக்குன்னு ஒரு நேம் வரும். ஸோ அந்த ஒய்ஃபை நேமை நீங்கள் உங்களோட எப்படி உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நேமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ ஃபினிஷ். ஸோ டிஃபால்ட்டாக இப்போ உங்களுக்கு 0 சீரீஸ்லேயே ஓகேனா 0 சீரீஸ்லேயே கொடுத்துடலாம். இல்லைனா நீங்கள் 0 சீரீஸ்க்கு பதிலாக 1 சீரீஸாக மாற்றணும், இல்லைனா 29 சீரீஸ். ஸோ உங்களோட ரூட்ரு என்ன கேட்வேல இருக்கோ ஸோ அந்த கேட்வேக்கு இதை கான்ஃபிக் பண்ணிக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ தான் இது ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெண்டாவது டிவைஸ். ஸோ ஃபஸ்ட் டிவைஸை கான்ஃபிக் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டாவது டிவைஸும் அதே மாதிரி நம்ம உள்ளே போய் கான்ஃபிக் பண்ணணும். ஸோ அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக கிளைண்ட் மோட் கான்ஃபிக் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். அதுவுமே டிஃபால்ட்டாக 192.168.0.254 தான் இருக்கும். ஆனால் நமக்கு இப்போ ஆல்ரெடி 254ல் ஒன்று சேவ் பண்ணிட்டோம். சேம் அதே ஐபியில் இது இருந்துச்சு அப்படின்னா சிங்க் ஆகாது. ஸோ அதனால் இதுக்கு IP அட்ரஸ் நம்ம வேறு மாற்றணும். ஸோ அப்போ இதுக்கு டிஃபால்ட்டாக நம்ம 253ன்னு போட்டு நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். 192.168. இந்த 0ன்ற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ரூட்ரு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ரூட்டரோட டிஃபால்ட் கேட்வேக்கு வந்து தான் நம்ம IP அட்ரஸ் மாற்றிக்கணும். ஸோ இப்போ கிளைண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 253. ஸோ இன்னொரு கிளைண்ட் போடுறீங்க அப்படின்னா 252. ஏன்னா ஒரே IP அட்ரஸில் எல்லா டிவைசஸும் இருக்கக்கூடாது. ஸோ தனித்தனி IP அட்ரஸ். ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கான்ஃபிக் பண்ணுறப்ப சர்வேன்னு கொடுத்தீங்கனால போதும் பக்கத்தில் இருக்கிற ஒய்ஃபை எல்லாத்தையுமே காமிக்கும். அதில் நம்ம டிவைஸ் ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணோம் பார்த்தீங்களா CPE 510 P2P. ஸோ அதை கனெக்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிரும். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்து சேவ் பண்ணி இதோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். பேசிக் நாலேஜ் கன்ஃபார்மாக இருக்கணும். ஏன்னா இந்த IP அட்ரஸை பார்த்தின டிஃபால்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸே கிடையாது. ரெண்டாவது நீங்கள் புது IP அட்ரஸ் போட்டு சேவ் பண்ணிருக்கீங்கன்னா அந்த புது IP அட்ரஸ் கரெக்டாக செட் ஆகிருக்கா அப்படின்றத ஒன் டைம் நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம ப்ரீ டெஸ்ட் முடிச்சாச்சு. ரெண்டு டிவைஸையுமே கரெக்டான IP அட்ரஸ் போட்டு கான்ஃபிக் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ டிவைஸை பாயிண்ட் டு பாயிண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். நம்ம கொடுக்கக்கூடிய CPE 610லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் வரைக்கும் தாராளமாக பக்காவாக எடுக்கும். ஸோ இடையில எந்த விதமான மறைவு பில்டிங் இருக்கக்கூடாது.
ஸோ அப்படி அந்த மறைவு பில்டிங்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த டிவைஸும் இந்த டிவைஸும் பார்க்குற மாதிரி டிஸ்டன்ஸில் இருக்கணும். ஸோ இந்த டிவைஸ் கீழேயும் ஸோ அந்த டிவைஸ் சரியான ஹைட்லேயும் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம அந்த ஆண்டனாவை அந்த டேரக்ஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம நவுத்திக்கலாம். ஸோ அது ரொம்ப முக்கியம். இந்த டிவைஸும் அந்த டிவைஸ்க்கும் இடையில எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பார்க்குற மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சிக்னல் ஸ்ட்ரென்த் 100% பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா 89, 80, 70 சொல்லி எந்த அளவுக்கு ஒரு நடுவில் இடைஞ்சல் இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு சிக்னல் ஸ்ட்ரென்த் குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ ரெண்டு இடத்துலையுமே நம்ம டிவைஸை மாட்டிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஏபி மோடுக்குள்ள போகிறோம். 254ன்றது ஏபி மோடு. ஸோ ஏபி மோடில் நம்ம லாகின் பண்ணி நம்ம உள்ளே போனோடனே பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஃப்ரீக்வன்சி, அதாவது ஸ்பெக்ட்ரம் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அனலைஸ் இது மேக்ஸிமம் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இது எப்பயுமே ஓப்பன் பண்ணி ஃபுல் ஸ்பீடில் வச்சுக்கோங்க. ஏன்னா இதான் வந்து அந்த ஃப்ரீக்வன்சி ஸ்பீடு, இங்கே இருக்கிற டிவைஸுக்கும் அங்கே இருக்கிற டிவைஸுக்கும் ஃப்ரீக்வன்சியை கண்டினியூ பண்ணக்கூடிய ஸ்பீடு. ரெண்டாவது இடையில என்னென்ன நாய்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே இதில் கிளியராக காமிச்சு கொடுத்துரும். ஸோ அதுக்காக டெஸ்டிங்காக தான், மற்றபடி இதை நீங்கள் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. சப்போஸ் நீங்கள் இடையில ஏதாவது நாய்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃப்ரீக்வன்சி மோட நம்ம கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் அவுட்டோர் ஆண்டர் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலே CP610 ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ அதான் பெஸ்ட் மாடலு. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம சேனல் ஃப்ரீக்வன்சி. ஸோ சேனல் ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் பார்த்தீங்க பேசிக், இது நீங்கள் செட் பண்ண அவசியம் இல்லை. இது எப்போ சிக்னல் லாஸ் ஆச்சு நம்ம தான் நம்ம செட் பண்ணிக்கணும். ஸோ இந்த டிஸ்டன்ஸு ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக அது அப் டு 25 கிலோமீட்டர் வரைக்கும் எடுக்கும் போட்டிருக்கோம். ஆனால் நமக்கு எத்தனை கிலோமீட்டரோ அத்தனை கிலோமீட்டர் கரெக்டாக கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் டிஸ்டன்ஸை தாண்டி எங்களுக்கு கொண்டுட்டு போகாமல் அந்த கிலோமீட்டரோட லாக் பண்ணிக்கும். ஸோ அதனால் நம்மளோட ஃப்ரீக்வன்சி ஃபெயிலியர் ஆகாது நிறையா. ஸோ இப்போ டெஸ்ட் கனெக்ஷன் 2 CPU. ஸோ இந்த 2 CPU இப்போ 4 CPU ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 254ல் கான்ஃபிக் பண்ணுறோமா, அந்த 254 வந்து இந்த 253ோட பிங்காக தான் செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ 192.168.0.253. ஸோ இதில் நம்ம பிங்க் பண்ணுற செக் பண்ணணும்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோடனே கனெக்ஷன் வந்து கனெக்ட் ஆகாது. நம்ம கரெக்டான கான்ஃபிகரேஷனில் முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பிங்க் ஆரம்பிச்சு பாருங்க. இந்த மாதிரி மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 1 to 5 ms இருக்கணும். ஸோ இந்த 1 மில்லி செகண்ட்ல இருந்து மேக்ஸிமம் 5 ms மில்லி செகண்டுக்குள்ள இருந்தால் மட்டும்தான் உங்களோட டேட்டாஸ்லாம் எந்த விதமான லாஸ் இல்லாமல் கிளியராக கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு 10 ms, 15 ms, 20 msலாம் போச்சு அப்படின்னா சிக்னல் லாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அலைன்மெண்ட்டை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த அலைன்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கும் நீங்கள் போர்ட்டலை ஓப்பன் பண்ணிக்கணும். உங்களோட டிவைஸையும் அந்த டிவைஸையும் ஆப்போசிட் டிவைஸையுமே நீங்கள் கையில் வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கனாலே ஸோ வயர்லெஸ் சிக்னல் குவாலிட்டின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதில் டிரான்ஸ்மிட் CCQன்னு இருக்கு பாருங்க. இது 100 இருக்கா, இது 100ல் இருக்கணும். ஸோ இது 90யோ 85யோ 57 எதுவுமே இருக்கக்கூடாது. பியூர் 100ல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டான டிரான்ஸ்மிஷன் நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களோட டேட்டாஸ் வந்து பக்காவாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இவ்வளோதான். இதோட கான்ஃபிகரேஷன் மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதோட IP அட்ரஸ் நீங்கள் என்ன ரூட்டர் யூஸ் பண்ணுறீங்க அதோட டிஃபால்ட் கேட்வே, இந்த IP அட்ரஸை கரெக்டாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா போதும். கான்ஃபிகரேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இது மூலியமா நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிற இன்டர்நெட்டை இன்னொரு இடத்துக்கும் ஃபுல் ஸ்பீடில் நீங்கள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இது இப்போ CCTV கேமரா, வயர்லெஸ் IP கேமரா, இந்த மாதிரி தோட்டங்களுக்கு இந்த மாதிரிலாம் இடத்துக்கு போகிறதுக்கு ஸோ அந்த இடத்துல 5 கேமரா 6 கேமரான்னு மாட்டி நீங்கள் இன்னொரு இடத்துல NVR வச்சு அங்கே மானிட்டரிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ சூப்பரான வீடியோ சந்திப்போம். பாய்.